டேய் மச்சான், இன்னைக்கு அந்த படத்துக்கு போகிறோம். உன் ஆள்கிட்ட மதியம் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடு. அங்கே போனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி இங்கே வா அங்கே வான்னு கூப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. படத்தை பாதியில் விட்டு என்னால் வர முடியாது. ஏய் மச்சான், அவட்ட நான் சொல்லிட்டேன்டா. அவன் நமக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். மச்சான், உன் ஆள் ஃபோன் பண்ணாலும் இடையில போக மாட்டேன்னு சொன்னேன்டா. படத்துக்கு போகலாம். இல்லை இடையில ஃபோன் பண்ணி அவன் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாடா, நீயும் படம் பார்க்க மாட்டேன், என்னையும் படத்தை பார்க்க விட மாட்டேன். ஒழுங்கா சொல்லு, போகலாமா என்ன? ஏய் அப்படி இல்லை மச்சான், நீ ஃபுல் டைம் உன் கூட தான். அவன் நம்மளை டிஸ்டர்பே பண்ண மாட்டான். பார்க்கலாம்டா, ஒவ்வொரு டைம் இப்படி தான் சொல்கிறேன். தேட்டர் வந்துருச்சு, வா போகலாம். அண்ணா 2 டிக்கெட். ஃபர்ஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா? அண்ணா ஃபஸ்ட் கிளாஸ்ண்ணா. 150 கொடுங்க. படமே போடல, அதுக்குள்ளே ஆளுக்கு மூக்கு எடுத்து உனக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இதுக்கு தானே நான் சொன்னேன், போடா இன்னொன்று கேட்டடா போடா. ஏய் மச்சான், அது வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் கலர் இருக்க போகுது மச்சான். ஒரு உசுரை நான் போய் கேட்டு வரேன். வேகமாக படத்தை போட்டியா? டேய் மச்சான், என் ஆள் அர்ஜென்ட்டாக மீட் பண்ணணும்னு சொல்கிறாடா, என்னன்னு தெரிலடா. வாடா போயிடலாம். ஏன்டா அப்பயே சொன்னேன், அப்பயே போயிருந்தா பெட்ரோல் செலவு டிக்கெட் காசு எல்லாம் மிச்சமா. என்னால் வர முடியாது, நீ வேண்டா போ. மச்சான் அது ரொம்ப தூரம்டா, அது வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டான். இன்றைக்கி ஒரு நாளைக்கு படம் பார்க்கலாட்டி என்னடா, வாடி நானும் காரில் போயிடலான்டா. என்ன டேஷ் லவ் இது, ஒரு நிமிஷம் எனக்காக வெயிட் பண்ணாத வேலை. ஏகி நீ லவ் பண்ணிகிட்ருக்க, அதே சிங்கிளாக இருறான்னு சொன்னால் கேட்குறியா? சரி மூஞ்சி அப்படி வைக்காத, வா போவோம் வா. மச்சான் கோவமாக இருக்கியா? சாரிடா மச்சான். அங்கே போகிற வரைக்கும் எதுவும் பேசாத, நானே ரொம்ப டென்ஷனில் இருக்கேன். அமைதியாக வந்து தொலை. இங்கே பாடுறா, போனோமா வந்தோமான்னு இருக்கணும், ரொம்ப நேரம் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. இதே இந்த மாதிரி சிங்கிளாக இருறாண்டா கேட்குறியா நீ? ஓகே மச்சான், போனோடனே வந்துடுறேன். இவ்வளோ பெரிய வீட்டில் எனக்கு தனியாக தங்க வேணாம். அதுவும் இல்லாமல் என்னால் உயிருக்கு ஆபத்து இருக்குது. உன் கூட படிக்கிற ஃப்ரெண்டு யாராச்சும் கூட தங்க வச்சுக்க அப்படின்னு அப்பா சொன்னனால தான் இவனை கூட தங்க வச்சுக்கிட்டோம். இவன் என்னடான்னா நம்மளை ஒரு நாள் கூட சந்தோஷமாக இருக்க மாட்டேன். படம் பார்த்தாலும் பாதிலேயே கூட்டிகிட்டு வந்துடுறான். எங்கே போனாலும் நம்மளை ஒரு கார் டிரைவர் மாதிரியே யூஸ் பண்ணிகிட்ருக்கான். சரியான சுயநலவாதியாக இருக்கான். வீட்டு வாடகை பஸ் பேர் இதெல்லாம் மிச்சமாகுது, கேட்குறப்பெல்லாம் பணம் தரேன்னு சொல்லி தான் இவன் கூட நம்ம சுற்றி தர்றோம். இவன் என்னடாண்டா அவள் லவ்வரை பார்க்காத, இன்னை மாதிரி சிங்கிளாக இரு, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். சரியான சுயநலவாதியாக இருந்திருக்கான். இவன் எதுக்கு வர சொன்னா? இவன் என்ன சொல்லி பீதிய கலப்பாக இருக்காளோ? ஹாய் கையல், எதுக்கு வர சொன்ன? இது முக்கியமான விஷயம் சொன்ன. ஏன் என்னாச்சு? சும்மா தாண்டா, உன்னை பார்க்கணும் போல தோணிச்சு, அதான் வந்தேன். ஓ அப்படியா, சரி. என்ன சாப்பிட்ற நீ இப்போ? அதெல்லாம் வேணாம் இப்போ. இன்டர்வியூ போனையே, அந்த வேலை கிடைத்ததா இல்லையா அந்தத சொல்லு முதல்ல. வேலை கிடைக்கல. சரி விடு, இந்த இன்டர்வியூவில் இல்லைன்னா அடுத்த இன்டர்வியூ பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ அப்படியா, நான் வந்த விஷயத்தை இப்போ சொல்றேன். எனக்கும் என்னோட வீட்ல மாப்பிள்ளை பார்த்துடாங்க. நீ என்னடாண்டா வேலையும் இல்லாம ஒன்றும் இல்லாம இருக்க. உன்னை பத்தி நான் எப்படி வீட்டில் சொல்றது? சரி நம்ம லேட் பண்ண வேணாம், உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம்மா என்ன தைரியத்துல பேசுற நீ? நீ இருக்க தைரியத்தில் தாண்டி நீ நானும் சேர்ந்து வேலைக்கு போனோம்டா, அப்பா அம்மா கண்ணு முன்னாடி நல்லா வாழ்ந்து காமிச்சிடலாம். நான் வேலைக்கு போக மாட்டேன். ரெடி, வேலைக்கு போக வேணாம், நானே போய்க்கிறேன். நான் சொல்றதை முதல்ல கேளு. சொல்லு. என்னால வேலையில்லாத உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணி வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட முடியாது. அதனால வீட்டை பார்த்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்னடி சொல்கிற? என்னை விட்டு மட்டும் போயிடாது இல்லையே. நீ வந்ததுன்னா என் வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்கும். இனிமேல் என்னைய டிஸ்டர்ப் பண்ணாத. நமக்குள் இருந்த லவ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. சரியான சுயநலவாதியாக இருந்திருக்கேடி. உன்னைய போய் நான் லவ் பண்ணியிருக்கேன் பாரு. யார் சுயநலவாதி? இந்த உலகத்துல எல்லாருமே சுயநலவாதி தான். இப்போ கூட ஒன்னு சொன்னியே, நான் உன் வாழ்க்கையில் வந்தால் உன்னோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு. அதுவும் ஒரு சுயநலம்தான். சரி, நான் வாரேன். எனக்காக அவரு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் பிரேக்கப் சொன்னா கிஸ் கொடுக்கவா வர்ற? குட் பாய். ஏய் என்னை விட்டு போகாதடி.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.